வணக்கம் நண்பர்களே. சட்டசபையில் விஜய்க்கும் உதயநிதிக்கும் நடுவில் மோதல், பரபரப்பு. தமிழக சட்டசபை வரலாற்றில் இன்று யாரும் எதிர்பாராத ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு அரங்கேறியிருக்கு. டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தில் திமுகவினர் அவையில் தொடர் அமளியில் ஈடுபட அதுவரை தயார் செய்து வைத்திருந்த உரையை வாசித்து கொண்டிருந்த முதல்வர் விஜய் முதல் முறையாக அதையெல்லாம் வேண்டாம் என தூக்கி போட்டுட்டு நேருக்கு நேராக களத்தில் இறங்கி ஆக்ரோஷமாக பேசியது ஒட்டுமொத்த அவையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாச்சு. தமிழ்நாடு சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று முதல்வர் விஜய் ஆற்றிய உரை பேரவையில் பெரும் அரசியல் அனலை கிளப்பியிருக்கு. குறிப்பாக கடந்த ஆட்சியில் டாஸ்மாக் மூலம் கட்சி நிதி பெற்று ஆட்சி நடத்தினாங்க, அதை நாங்கள் தற்போது ஸ்டாப் பண்ணியிருக்கோம் என்று முதல்வர் விஜய் நேரடியாக திமுகவை விமர்சித்து பேசியதால் அவையின் வரலாறு காணாத அமளி வெடித்தது. டாஸ்மாக் மூலம் கட்சி நிதி வாங்கி தான் கடந்த காலத்தில் ஆட்சி நடத்தினாங்க, அதை நாங்கள் இப்போது அதிகாரத்துக்கு வந்ததும் அதிரடியாக ஸ்டாப் பண்ணியிருக்கோம் என்று முதல்வர் விஜய் பேச தொடங்கியதும் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டு மொத்தமாக எழுந்து நின்று கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தாங்க. திமுக மற்றும் தாவேகா உறுப்பினர்களுக்கு இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அவையில் பெரும் கூச்சலும் குழப்பமும் அமளியும் ஸ்டார்ட் ஆச்சு. நிலைமையை கட்டுக்குள்ளே கொண்டு வர முயன்ற சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் முதல்வர் விஜய் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவருக்கு பேச உரிய வாய்ப்பு வழங்கப்படும், அமைதியாருங்க என சொன்னார். அமளிக்கு நடுவே எழுந்த தாவேகா அமைச்சர் ராஜ்மோகன் திமுக உறுப்பினர்களை, எங்கள் அமைச்சர்களையும் முதல்வரையும் பார்த்து ஒருமையில் பேசுகிறாங்க, இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். சபாநாயகர் உடனடியாக தலையிட்டு திமுக உறுப்பினர்கள் பேசிய அவதூறான வார்த்தைகளை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் திமுகவின் கடந்த கால ஆட்சியை டாஸ்மாக் பார்ட்டி ஃபண்ட் என்று முதல்வர் விஜய் விமர்சித்தது தமிழக அரசியல் களத்தில் தற்போதைய பிரதான விவாத பொருளாக மாறியிருக்கு. திமுக உறுப்பினர்களின் கூச்சல் குழப்பத்திற்கு மத்தியில் உணர்ச்சி பொங்க இருக்கையை விட்டு எழுந்து நின்ற முதல்வர் விஜய் தனது வழக்கமான அமைதியான பாணியை மாற்றி மிகவும் ஆக்ரோஷமான தொனியில் பேச தொடங்கினார். மக்கள் பணத்தை ஒரு பைசா கூட நாங்கள் தொடமாட்டோம், மக்கள் பணத்தை இனிமே யாரையும் தொடவிட மாட்டோம், அப்படி மக்கள் பணத்தை தொட்டவர்களையும் சும்மா விட மாட்டோம். இந்த டாஸ்மாக் ஊழல், கட்சி நிதி வாங்கிய விவகாரம் என மக்கள் சொத்தை யார் யாரெல்லாம் தொட்டார்களோ அவர்கள் யாரையும் இந்த தாவேக அரசு தப்ப விடாது என்று ஆள்காட்டி விரலை நீட்டி மிக கடுமையாக எச்சரிக்கை விடுத்தார். அதுவரை குறிப்புகளை பார்த்து பேசி கொண்டிருந்த முதல்வர் முதன்முறையாக தன்னிச்சையாக ஆஃப் ஸ்கிரிப்ட் சென்று நேரடியாக ஆளும் கட்சி பாணியில் மிரட்டியது அவையில் தாவேகா உறுப்பினர்களை உற்சாகத்துக்கு எல்லைக்கே கொண்டு சென்றுடுச்சு. திமுக தரப்பில் இருந்து வந்த சில தனிநபர் கமெண்ட்டுகளுக்கு மிக காரசாரமாக கவுண்டர் கொடுத்த விஜய் சட்டசபைக்குள் வந்து சிலர் பேசும் சோஃபா மாடல் என்ன என்று புரிந்து கொள்வதற்கே எனக்கு ரொம்ப நாட்கள் ஆனது. தயவு செய்து இந்த சோஃபா டேபிள் செட் வியாபாரத்தை சட்டசபைக்கு வெளியே போய் வச்சுக்கொள்ளுங்க, மக்கள் மன்றத்தில் இதற்கெல்லாம் இடம் கிடையாது என்று மிக கடுமையாக நக்கல் மற்றும் தொனியில் பேசியிருந்தார். திரைப்படங்களில் வரும் மாஸ் அரசியல் வசனங்களை விட நிஜ அரசியல் களத்தில் முதல்வர் விஜய் இன்று காட்டிய இந்த ரியல் வேகம் எதிர்க்கட்சிகளுக்கு அவர் விடுத்திருக்கிற மிக நேரடியான கடுமையான அரசியல் சவாலாக பார்க்கப்படுது. மேலும் கரூரில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் என் மனதில் ஆறாத வடுவா பெரும் வேதனையாக இருக்குது. மக்களை சந்திப்பதில் பல்வேறு அரசியல் நெருக்கடிகளும் பாதுகாப்பின்மையும் இருந்த சூழலில் கரூர் சம்பவத்தை வைத்து எங்கள் மீது பழி போட கொடுமையெல்லாம் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு என சொன்னார். எங்கள் சட்டசபை உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லோரும் புதியவங்க தான், எங்களுக்கு மக்கள் சேவை செய்ய மட்டும்தான் தெரியும், மக்கள் பணத்தை சுரட்ட தெரியாது.
கோயில் பணத்தையோ கனிம வளங்களையோ கொள்ளையடிக்க எங்களுக்கு தெரியாது. நமக்கு எதிராக நாம் எதிர்பாராத நபர்கள் எல்லாம் தற்போது ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் காவல்துறையை தன் வசம் வைத்திருந்த முன்னாள் முதல்வர் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிட்டார். கடந்த 10 மாதங்களுக்கு தமிழகத்தில் முழு நேர சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. தாவேக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தகுதியான டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கெட போதைப் பொருட்கள் தான் முக்கிய காரணம். டாஸ்மார்க் மூலம் கட்சி நிதி வாங்கி தான் கடந்த கால ஆட்சியே நடத்தினாங்க. அதை நாங்கள் இப்போது அதிகாரத்திற்கு வந்ததும் அதிரடியாக நிறுத்தியிருக்கோம் என விஜய் சொன்னதும் திமுகவினர் கொந்தளித்து பதில் கொடுக்க அனுமதி கேட்டாங்க. ஆனால் சபாநாயகர் அனுமதி கொடுக்கல. இதனையடுத்து திமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செஞ்சாங்க. அமைச்சர் ஆதவ் விளக்கம் அளிக்கையில் முதல்வர் பேசலை என்றாங்க. பேச தொடங்கியதுமே பயந்து போயிட்டாங்க. கட்சி நிதி என்று தான் முதல்வர் சொன்னார், எந்த கட்சி என்று சொன்னாரே இல்லையே என்றும் ஆதவ் கேள்வி எழுப்பியிருந்தார். அப்போது திமுக எம்எல்ஏக்கள் சிலர் ஒருமையில் பேசியதாக அமைச்சர் ராஜ்மோகன் குற்றம் சாட்டினார். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்தார். இதனையடுத்து விஜய் தனது பேச்சை தொடர்ந்தார். அப்போது கட்சி நிதி என்ற பெயரில் கொள்ளை, மக்கள் பணத்தை தொடவிட மாட்டோம், மக்கள் பணத்தை தொட்டவர்களையும் விடமாட்டோம் என்று அதிரடியாக பேசியிருந்தார் விஜய். இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிற உதயநிதி ஸ்டாலின், குட்டி கதையை சொல்கிறேன் என்ற பெயரில் என் அப்பாவை தேடுவதை விடுங்க, செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவரை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழகத்திற்கே தெரியும் என எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப மோசமாக விமர்சித்தார். அதாவது பேரவையின் லைவ் கேமராவை சினிமா கேமரா என நினைத்து கொண்டு விஜய் பேச அதை எதிர்க்கட்சிகள் குறுக்கீடுகளின்றி சிங்கிள் டேக்கில் ஷூட் செய்ய வேண்டும் என்று பேரவைத் தலைவர் மெனக்கெட்டது ரொம்பவே சூப்பர். முதலமைச்சரின் பதிலுரையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளும் பஞ்ச் டயலாகுகளும் மட்டும்தான் இருந்ததே தவிர மின்வெட்டு, விவசாய பிரச்சனை, மோசமாகியிருக்கும் சட்ட ஒழுங்கு, வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான திட்டங்கள் எதுவுமே பதில் இல்லை. எதிர்க்கட்சிகள் தூண்டுதல்ல விவசாயிகள் போராடுவதா விவசாயிகளை அவர் கொச்சை செய்தது ரொம்பவே பயங்கரமாக கண்டிக்கத்தக்கது. குட்டி கதை சொல்கிறேன் என்ற அவர் உளறல் அவை மாண்புக்கு முற்றிலும் எதிரானது. செங்கல்பட்டு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி கதையெல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரியும். ஆகவே நடிகர் விஜய் என்பதை மறந்து இனியாவது தமிழக முதலமைச்சராக நடந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு உதயநிதி விமர்சித்தார். என்ன இருந்தாலும் முதல்வரின் விவாகரத்து வழக்க உதயநிதி பேசியிருக்க கூடாது என தற்போது கண்டனங்கள் எழுந்திருக்கிறது.